ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. கூடவே பலாக்காயும் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, அதை இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம், பாதியை பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பலாக்காய் பார்த்தீங்கன்னா அச்சசல் மட்டனோட டேஸ்ட்லேயே இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? நான் ஆட்டியே அரைச்சி வைக்கிற ஸ்டைலில் தான் செஞ்சுருந்தேங்க. நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்து ஆயில் ஊற்றிட்டு அதில் சின்ன வெங்காயம், வரமிளகா, பூண்டு, இஞ்சி, கிராம்பு, பட்டை, கசகசா, சோம்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்தக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பொட்டுக்கடலை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அது கூடவே திருவன தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் பலாக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுட்டுங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் ஒரு பேன் ஒன்று வச்சு ஆயில் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த பலாக்காயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஓட்டி விட்டு கூடவே இதுக்கு வேகிற அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துல குயிக்காகவே வெந்துருங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சரி நான் ஆற வச்சுருக்கிறது அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சதையும் ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நாங்கள் எப்போவுமே தண்ணி குழம்பாட்டு தான் சாப்பிடுவோங்க. ஆட்டி அரைச்ச குழம்பு சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரியே தாங்க. செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பிரியாணி வீடியோ வருங்க.